உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணிக்கு கட்சி தேடி அலையும் விஜய். கூட்டணிக்கு கட்சி தேடி அலையும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நல்ல வரவேற்பு இருந்தது. இளைஞர்கள், மாணவர்கள், இளம்பெண்கள், பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அவருக்கு 60% வாக்குகள், 50, 40, 30 என்றெல்லாம் கருத்து கணிப்புகள் வெளியிட்டன. 200 தொகுதிகளில் வெற்றி உறுதி, 175 தொகுதிகளில் வெற்றி உறுதி, 150 தொகுதிகளில் வெற்றி பெறுவார், தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பார் என்றெல்லாம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. ஆனால் சமீபத்திய கருத்து கணிப்பு விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. 18% வாக்குகள் தான் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று நடிகர் விஜய் அறிவித்தார். ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் பங்கு கேட்கும் அரசியல் கட்சிகள் அவருடன் கூட்டணி வைக்கும் என்று எதிர்பார்த்தார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மற்றும் பல கட்சிகள் தன்னுடைய அணிக்கு வரும் என்று எதிர்பார்த்தார். தற்பொழுது அவரோடு கூட்டணி சேர விரும்பிய கட்சிகள் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியாமல் தற்பொழுது திராவிட கட்சிகளுடன் திமுக, அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த சென்றுவிட்டன. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை அடங்கும். விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது. அது எந்த நேரத்திலும் வெளியே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை மட்டும் எதிர்பார்த்து இருந்தார் விஜய். ஆனால் காங்கிரஸ் 2 கோஷ்டிகளாக உள்ளது. ஒன்று, தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி வைக்க வேண்டும். இரண்டாவதாக திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் விரும்புகின்றனர். காங்கிரஸ் தனது முடிவை அறிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஏறத்தாழ அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது, திமுக கூட்டணியும் உறுதியாகிவிட்டது போல் உள்ளது. காங்கிரஸ் கட்சி மட்டும் தன்னுடன் கூட்டணிக்கு வந்தால் போதும் என்று விஜய் கருதினார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு சிலர் திமுகவுடன் கூட்டணி தொடர்வோம் என்று விரும்புகின்றனர். அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்தால் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளான மம்தா பானர்ஜி, தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாடி ஜனதா கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி ஆகியவை தேசிய அளவில் காங்கிரசுக்கு எதிராக திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இந்த மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸை விட்டு விலகிச் செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. ஆக தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை விட்டு பிரிந்தால் தேசிய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியாது, காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்படும். ஆக காங்கிரஸ் அதையும் ஆலோசிக்கிறது. ஆகவே திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது விஜய்க்கு கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லை. ஆக தற்பொழுது எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஆலோசனை நடத்தி வருகிறார். பெரும்பாலான கட்சிகள் திமுக, அதிமுக பக்கம் போய்விட்டன. தற்பொழுது உதிரி கட்சிகள் மட்டும்தான் உள்ளன. அதாவது சாதி கட்சிகள் மட்டும்தான் உள்ளன. இந்த சாதி கட்சிகளுடன் நடிகர் விஜய் கூட்டணி வைக்கப் போகிறாரா அல்லது தனித்து போட்டியிட்டு 234 தொகுதிகளிலும் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கப் போகிறாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது நடிகர் விஜய் குழப்பத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது.